வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் திருவண்ணாமலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்கத்தின் சார்பில் விவசாயிகள் மானிட மாநாட்டை நடத்துகிறார். இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு எந்த அரசியல் கட்சிகளும் நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் தமிழகத்தை இதற்கு முன்பு ஆண்ட திமுக, அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகள் சாராயத்தை விற்பனை செய்வது, அதன் மூலம் கோடிகளை கொள்ளையடிப்பது, அதன் மூலம் சொகுசாக வாழ்வது என்று மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும்தான் விவசாயிகளை பற்றி சிந்திக்கிறார். விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு ஆதார விலை வேண்டும், விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நியாயமான விலை வேண்டும், விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு அவர்களே விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒரு திருக்குறள் உண்டு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த திருக்குறளை தமிழகத்திலே ஆண்ட திராவிட கட்சிகள் எப்படி மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அவரிடம் கொள்ளையடித்து வாழ்பவர் பின்னால், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். இப்படித்தான் இன்றைக்கு திருக்குறளை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு விவசாயிகளை கொள்ளையடிக்கின்ற, விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசாக இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற அரசு இருக்கிறது. மத்திய அரசு கூட விவசாயிகளுக்கு எதிரான சில கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதற்கு எதிராக ஹரியானாவை சார்ந்த விவசாயிகள் டெல்லியிலே முற்றுகையிட்டு தொடர் போராட்டம் நடத்தி அந்த கருப்பு சட்டத்தை வாபஸ் வாங்க வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே என்ன நிலை என்று கேட்டால், தமிழகத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் உலகத்திற்கே அமுது படைக்கின்ற அமுத சுரபியை, அச்சய பாத்திரத்தை வைத்திருக்கின்ற விவசாயிகள் கையில், உலகத்திற்கே சோறு போடுகின்ற விவசாயிகள் கையில் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகள் எல்லாம் பிச்சை பாத்திரத்தை கொடுத்திருக்கிறது. விவசாயியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, கரும்பு போட்டேன் நட்டமாச்சு, வாழை போட்டேன் நட்டமாச்சு, நெல்லை போட்டேன் நட்டமாச்சு, கடைசியில் விவசாய விளைநிலத்தை பிளாட்டு போட்டேன் லாபமாச்சு. இப்படித்தான் நிலைமை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு உற்பத்தி பொருளாக இருந்தாலும் அவற்றிற்கு உற்பத்தியாளர்களே விலை நிர்ணயம் செய்கிறார்கள். கேவலம் சாராயத்தை விற்பனை செய்கின்ற சாராய வியாபாரிகள் கூட அவர்களுடைய சாராயத்திற்கு அவர்களே விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். ஆனால் தக்காளி முதல் காய்கறி வரை, வெண்டைக்காயிலிருந்து சுண்டைக்காய் வரை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் அவர்களுடைய விளை பொருளுக்கு அவர்களால் விலை நிர்ணயம் செய்ய முடியாது. கரும்பை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் சர்க்கரை ஆலைகளில் போய் காத்து கிடந்து சர்க்கரை ஆலை என்ன விலை நிர்ணயம் செய்கிறார்களோ அதை மட்டும்தான் வாங்க முடியும். ஆனால் அதே கரும்பின் மூலம் சர்க்கரையை உற்பத்தி செய்கின்ற சர்க்கரை ஆலைகள் அவர்களுடைய சர்க்கரைக்கு விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். கரும்புக்கு விவசாயிகள் விலை நிர்ணயம் செய்ய முடியாது, அவருடைய தக்காளிக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு தக்காளியை ஒரு பாக்கெட்டில் அடைத்து தக்காளி கிலோ 25 ரூபாய் 95 காசுகள், லோக்கல் டாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா அல்லது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ் என்று பிரிண்ட் செய்து தக்காளியை விவசாயிகள் விற்பனை செய்ய முடியாது. அந்த அளவிற்கு தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியாமல் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலங்களை மாற்றுவதற்கு தான் திருவண்ணாமலையில் வருகின்ற 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் டாக்டர் ஐயா அவர்கள் விவசாயிகள் மானிட மாநாட்டை நடத்துகிறார். அந்த மாநாட்டில் விவசாயிகளின் உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிறார் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டி விவசாயிகளுக்கான நீர் மேலாண்மை திட்டங்களை பற்றியும், விவசாயிகளுக்கான இடுபொருள்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்பதற்கான தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை எல்லாம் வைத்து பேச இருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்னும் பல முன்னணி தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். விவசாயிகளுக்காக பல நல்ல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஆகவே ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டி பாமக நடத்துகின்ற திருவண்ணாமலை விவசாயிகள் மாநாட்டிலே கலந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம்.